வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது என்னுடைய கஸ்டமருடைய லேப்டாப். என்னுடைய கஸ்டமர் வேறு ஒரு சர்வீஸ் சென்டருக்கு இதுக்கு முன்னாடியே போயிருக்காங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய லேப்டாப்புக்கு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக. அவங்க இவருடைய லேப்டாப்புக்கு ஓஎஸ் போடும்போது இவருடைய டேட்டா எல்லாத்தையும் ஃபார்மேட் அடிச்சுட்டு ஓஎஸ் போட்டு கொடுத்தாங்க. இவர் வீட்டுக்கு போயிட்டு லேப்டாப்பை ஆன் பண்ணி பார்த்துருக்காரு. உள்ள எந்த ஒரு டேட்டாவுமே கிடையாது. உடனே ஷாக்கான இவர் திரும்ப அந்த சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணி, சார் உள்ள நிறைய டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா நான் வச்சுருந்தேன், முக்கியமான டேட்டாஸுங்க சார். அது எதுவுமே இந்த லேப்டாப்பில் இப்போ இல்லை, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் நாங்கள் ஓஎஸ் தான் போட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் ஆனால் டேட்டா எதுவுமே இல்லைங்களேங்க சார், என்னங்க சார் பண்ணீங்க அப்படின்னு திரும்ப கேட்டிருக்காரு. உடனே அங்கிருந்த ஒருத்தர், சார் நாங்கள் ஓஎஸ் போடும்போது உங்களுடைய ஹார்ட் டிஸ்கை ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணிட்டோம். நீங்கள் ஓஎஸ் போட சொன்னீங்கல்ல, அப்போவே நீங்கள் எங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே, என்னுடைய டேட்டாஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் பேக்கப் எடுத்து வச்சுட்டு ஓஎஸ் போடுன்னு. நீங்கள் எதுவுமே சொல்லாததுனால உங்களுக்கு டேட்டா எதுவும் தேவைப்படாது போல் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபுல் ஃபார்மேட் அடிச்சுட்டு ஓஎஸ் போட்டுட்டோங்க சார். இனி அந்த டேட்டா எதையுமே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே கவலைப்பட்ட அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்முடைய சர்வீஸ் சென்டர் தேடி வந்திருக்காரு. நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, சார் கவலைப்படாதீங்க, நீங்கள் மிஸ் பண்ண எல்லா டேட்டாவையும் நான் எடுத்து கொடுக்குறேன். பட் ஆனால் எனக்கு ஒரு 8 ஹவர்ஸ் தேவைப்படும். 4 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய டேட்டாவை நான் கறந்து எடுக்கணும். கறந்து எடுத்த டேட்டாவை நான் என்ன பண்ணால் திரும்ப ஒரு பென்ட்ரைவில் போட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் நான் கொண்டு வரணும். ஸோ அதனால் எனக்கு டைம் வேணும்னு கேட்டேன். சார் பரவாயில்லைங்க சார், எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்கேயே இருந்து இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சுட்டு போகிறேன்னு சொல்லி இங்கே வந்துட்டார். நம்ம பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கார். நம்ம எப்படி அவர் மிஸ் பண்ண டேட்டா எல்லாத்தையும் அவருக்கு பேக்கப் எடுத்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக கொடுக்கலான்னு தான் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி எப்போவாவது ஒரு பிரச்சனை வரும்போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும். இவருடைய டேட்டா எல்லாத்தையும் நம்ம பேக்கப் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண சாஃப்ட்வேருடைய நேம் தான் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பூட் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி நம்முடைய லேப்டாப் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ண ஆக்டிவ் பூட் சாஃப்ட்வேரை எப்படி நம்முடைய பென்ட்ரைவில் பூட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிட்டேன், என்னுடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா என்னுடைய 8 GB பென்ட்ரைவ்லையும் பூட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். நான் இன்னொரு வீடியோவில் இந்த ஆக்டிவ் பூட் சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி நம்முடைய கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேரை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா எப்படி 8 GB பென்ட்ரைவில் இந்த சாஃப்ட்வேரை பூட் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். இப்போதைக்கு பூட் பண்ண பென்ட்ரைவை அவருடைய லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணி எப்படி பேக்கப் எடுக்கிறேன் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்குங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா அவருடைய லேப்டாப்பில் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா அவருடைய லேப்டாப்பை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவருடைய லேப்டாப்பில் இருக்கக்கூடிய F9 கீயை நான் தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணுறேன். எதுக்காக F9 கீயை தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணுறேன்னா, அதுதான் இவருடைய லேப்டாப்புடைய பூட் மெனு கீ. நீங்கள் லெனோவோ, ஏசர் அல்லது ஏசஸ் போன்ற மற்ற பிராண்டு யூஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய பூட் மெனு கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஹெச்பி லேப்டாப்பாக இருந்தால் F9 தான் பார்த்தீங்கன்னா பூட் மெனுக்குள்ளே போகக்கூடிய கீ, ஓகேங்களா? அந்த கீயை நான் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கிற டிவைசஸ் எல்லாமே காமிக்குது. இவருடைய லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் காமிக்குது. அப்புறம் நம்ம இன்சர்ட் பண்ண பென்ட்ரைவோட நேம் காமிக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பென்ட்ரைவுடைய நேம் தான் செலக்ட் பண்ணணும். பென்ட்ரைவுடைய நேம் செலக்ட் பண்ணால் தான் நம்முடைய ஆக்டிவ் பூட் சாஃப்ட்வேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா போகும். நீங்கள் மாற்றி லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்கை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓஎஸ்குள்ளே போயிடும். அதனால் நம்முடைய பென்ட்ரைவ் நேம் காமிக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பென்ட்ரைவுடைய நேம் செலக்ட் பண்ணதும் நம்முடைய சாஃப்ட்வேருக்குள்ளே வரும். சாஃப்ட்வேருக்குள்ளே வந்த உடனே டேட்டு, டைமு, லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், வெறும் நெக்ஸ்ட்டு மட்டும் கொடுத்துருங்க. அடுத்ததாக பார்ட்டிஷன் ரெக்கவரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய லேப்டாப்பில் நம்ம என்னென்ன டிவைசஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கிறோமோ அதனுடைய நேம் எல்லாமே காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே முதல்ல இருக்கிறது இந்த லேப்டாப்பில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிற ஹார்ட் நேமு. கீழே வென்டார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிற என்னோட யூஎஸ்பி பென்ட்ரைவோட நேமு. அடுத்ததாக நம்முடைய லேப்டாப்பில் இருக்கிற டேட்டாவை தான் நம்ம பேக்கப் எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்முடைய லேப்டாப்புடைய நேமை செலக்ட் பண்ணுறதுனால ஓகே தான். இல்லை பர்டிகுலராக எனக்கு இந்த டிரைவில் தான் டேட்டா இருந்துச்சுன்னு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் பர்டிகுலராக அந்த டிரைவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்கேன், சூப்பர் ஸ்கேன் 2 ஆப்ஷன் இருக்கும். குயிக் ஸ்கேன் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலான டேட்டாஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே நீங்கள் சூப்பர் ஸ்கேன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க, டெலீட் பண்ணீங்க, அந்த மாதிரி எல்லா டேட்டாஸையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். அதில் உங்களுக்கு தேவையான டேட்டாஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணி நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் நேமை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி மேலே இருக்கிற சூப்பர் ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். சூப்பர் ஸ்கேன் கொடுத்து 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்லேருந்து டெலீட் ஆன எல்லா ஃபைல், ஃபோல்டர், ட்ரைவ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகிடுச்சு. உடனே கஸ்டமரை வர சொல்லி, சார் உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது, இதெல்லாம் உங்களோட டெலீட் ஆன ஃபைல்ஸான்னு பாருங்கன்னு. சரி ஆமாங்க சார், இது எல்லாமே என்னோடய முக்கியமான டேட்டாஸுங்க சார், இது எப்படியாவது எனக்கு மறுபடியும் லேப்டாப்புக்குள்ளே கொண்டு வந்து கொடுங்க சார் அப்படின்னாரு. சார் ஒன்றும் பதறாதீங்க, நான் எல்லா ஃபைல்ஸையும், டாக்குமெண்ட்ஸையும், ஃபோட்டோஸையும், வீடியோஸையும், மூவிஸையும் எடுத்து கொடுக்குறேன், நீங்கள் இன்னொரு 2 ஹவர்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். சார் ஓகேங்க சார், நான் வெயிட் பண்ணுறேங்க சார் அப்படின்னு சொன்னார். நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஜிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுக்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250, 200 ஜிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் பேக்கப் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் நான் என்னுடைய எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கிட்டை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிட்டேன். என்னுடைய எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 256 ஜிபி எஸ்எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அந்த 256 ஜிபி யூஸ் பண்ணி தான் இவரோட 200 ஜிபி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக்கப் எடுக்க போகிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கிட்டு. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 256 ஜிபி எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டு வச்சுருக்கிறேன். இதை பயன்படுத்தி தான் இவருடைய 200 ஜிபி டேட்டாவை நான் பேக்கப் எடுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், டேட்டாவை பேக்கப் எடுக்க வேண்டிய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஜிபி 16 ஜிபி தான் இருக்குன்னா நீங்கள் பென்ட்ரைவோ மெமரி கார்டோ யூஸ் பண்ணிக்கிங்க. அதுவே டேட்டாவை பேக்கப் எடுக்க வேண்டிய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100, 150, 200 ஜிபி வரைக்கும் இருக்குன்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கிட்டும் அதுக்குள்ளே போடுறதுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க்கும் வாங்கி பேக்கப் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது டேட்டா காப்பி ஆகக்கூடிய ஸ்பீடும் வேகமாக ஆகும், உங்களுக்கு பணமும் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக தான் செலவாகும். அதனால் இந்த கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமருக்கு இந்த சி டிரைவ் தான் ரொம்ப முக்கியமாமா. அதனால் ஃபஸ்ட்டு அந்த சி டிரைவை நான் முதல்ல அவருக்கு பேக்கப் பண்ணி கொடுக்க போகிறேன். ஏன் சி டிரைவ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவரோட காலேஜ் ஃபோட்டோஸ், அவரோட ஒய்ஃப் ஃபோட்டோஸ், அது போக அவர் மொபைலில் எடுத்து வச்சுருந்த மற்ற ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் அவர் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுத்த சர்வீஸ் சென்டரில் இருக்கிறவங்க அது தெரியாமல் இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணி அவருக்கு ஓஎஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறமா அவரோட டேட்டாவை நம்ம பேக்கப் எடுத்து அவருக்கு காமிக்கும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சார் எனக்கு எந்த டேட்டா போனாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு இந்த டேட்டா வேணும்னாரு. அதனால தான் முதல்ல அவருக்கு இந்த சி டிரைவில் இருக்கக்கூடிய டேட்டாஸை நான் பேக்கப் எடுக்கிறேன். நான் இப்போ என்னுடைய எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கிட்ட இந்த லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா லிஸ்ட் ஆஃப் டிரைவர்ஸில் போய் பார்க்குறப்ப நம்முடைய ஹார்ட் டிஸ்கோட டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும், அல்லது ஹார்ட் டிஸ்கோட நேமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். நான் ஒன்று ஒன்றா அப்படியே செக் பண்ணுறேன். என்னுடைய ஹார்ட் டிஸ்க் நேம் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கல. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்க்ரோல் பாரை என்ன பண்ணுறேன்னா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் கொண்டு வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் என்னோட 256 ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி காமிக்குது. இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம பேக்கப் பண்ணுறோம்.
அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா சி டிரைவை போய் நான் செலக்ட் பண்ணுறேன். அதாவது நம்ம பேக்கப் எடுக்க வேண்டிய சி டிரைவ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த லோக்கல் டிஸ்க் 5 எக்ஸலண்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிரைவை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கப் எடுக்கணும். அதனால் முதல்ல அந்த டிரைவு மேலே வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் ஆனதுக்கப்புறமா ரெக்கவர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மேலே நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகுது. இதில் நம்ம 2வதாக இருக்குது பார்த்தீங்களா, காப்பி ஆல் டேட்டா டு எ நியூ டிஸ்க்கு. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ணணும். அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய லேப்டாப்பில் நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கிற டிவைசஸோட நேம் காமிக்கும். அதில் நம்முடைய எஸ்எஸ்டியோட நேமை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிங்க. எஸ்எஸ்டியோட நேமை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ரெக்கவர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ரெக்கவர் அப்படிங்கிற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய எஸ்எஸ்டியில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மெட் ஆகிடும் அப்படின்னு சொல்லும். நீங்கள் ஆல்ரெடி பேக்கப் எடுத்து வச்ச எஸ்எஸ்டியாக இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்குங்க. இல்லைனா நோ கொடுத்துட்டு எஸ்எஸ்டியை கழட்டி வேற ஒரு லேப்டாப்பில் போட்டு டேட்டாவை பேக்கப் எடுத்து வச்சுட்டு திரும்பவும் இந்த லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ரெக்கவர் பண்ண பாருங்கள். அப்படி பண்ணாமல் நீங்கள் எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எஸ்எஸ்டியில் இருக்கக்கூடிய டேட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும்னா ஃபார்மெட் ஆகிடும். அதனால் 1க்கு 2 டைம் இந்த எஸ்எஸ்டியில் இருக்கக்கூடிய டேட்டா வேணுமா பேக்கப் எடுத்துட்டிங்களா அப்படிங்கிறத யோசிச்சு கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ் கொடுத்துட்டேன். எஸ் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெக்கவரிங் அப்படிங்கிற மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறம் என்னுடைய எஸ்எஸ்டி ஃபார்மெட் ஆகிட்டு இருக்குது. ஃபார்மெட் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்கப் எடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆகுது. பேக்கப் ஆகிறதுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் எடுத்துக்கும். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய லேப்டாப் ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய டேட்டா ஏதாவது லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் எடுக்கணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பூட் சாஃப்ட்வேரு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய டேட்டா லாஸ் ஆகிடுச்சு எனக்கு எடுக்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதுபோக என்னுடைய ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படின்னா கூட ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது. அங்கே வந்து கூட நீங்கள் ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரெக்கவர் ஆகி முடித்ததுக்கப்புறமா உங்களுடைய லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணி லேப்டாப் ஆன் ஆனதுக்கப்புறமா எக்ஸ்டர்னல் கிட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய டேட்டாவை எடுத்து உங்களுடைய லேப்டாப்பில் காப்பி பண்ணி வச்சுக்கலாம்.